ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ட்ரேட் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிட்டிங்க. இன்றைக்கி நம்ம இண்டிகேட்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 30க்கும் மேலான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒவ்வொரு டைமும் இண்டிகேட்டர்ஸ் புதுசாக வந்துகிட்டே இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியுதுல்ல, அதாவது H1, H4, D1 இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் இருக்குது. இப்போ H1 எடுத்துங்களேன். இந்த H1ல் இவ்வளோ தூரம் இப்படி ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இறங்கி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இங்கேருந்து மார்க்கெட்டு நெக்ஸ்ட்டு என்ன, அப்பா டவுனா, இங்கேருந்து கீழே போகுமா இல்லை மேலே போகுமா, இது நமக்கு 100% கணிக்க முடியாது. ஸோ இண்டிகேட்டர்ஸ் நமக்கு இதுக்காக யூஸ் பண்ணலாம். இண்டிகேட்டர்ஸ் எதுக்காகனா ஒரு 80% மார்க்கெட்டை கணிச்சிரும். அதாவது கீழே போகுமா இல்லை மேலே போகுமாங்கிறது அதுக்குன்னு தனியாக ஒரு அல்கோரிதம் இருக்குது. அந்த அல்கோரிதப்படி அது கால்குலேட் பண்ணிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்க போகிற இண்டிகேட்டர் ZIG ZAG. ZIG ZAG சரிங்களா? இந்த ZIG ZAG இண்டிகேட்டர் எப்படி சார்ட்டில் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இண்டிகேட்டர் மேலே டபுள் கிளிக் சரிங்களா. ஸோ இதில் அபவுட் அஸ் மீன்ஸு இந்த ZIG ZAGோட கம்பெனிஸ், தென் காமன் அலோ DLL இம்போர்ட்ஸ் இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது தேவையில்லை, இந்த 2 கிளிக் மட்டும் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்புட்ஸ், டெப்த்து 12, டீவியேஷன் 5, பேக் ஸ்டெப்பு 3. இது டிஃபால்ட்டாக இந்த ஒரு கவுண்டிங்கில் தான் இருக்கும். கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறத, விசுவலைசேஷன் எல்லாமே டிசபிளாக இருக்கும், அது நமக்கு தேவையில்லை சரிங்களா. இப்போது மெயினாக இந்த இன்புட், இந்த நம்பர்ஸ் செக் பண்ணணும். இதெல்லாம் அலோ DLL கிளிக் ஆகிருக்குதான்னு பார்க்கணும். இவ்வளோதான். ஜஸ்ட் ஓகே கொடுத்தா ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு ரெட் லைன் வந்திருக்குது பார்த்தீங்களா. இதுதான் ZIG ZAG இண்டிகேட்டர். இன்னொரு விஷயம், ZIG ZAGங்கிறது ட்ரேடோட பேசிக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் சரிங்களா. அடுத்து வரப்போகிற ஸ்டோகாஸ்டிக், RSI, பாராபோலிக், OSM இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இன்னும் ஈஸியாக மார்க்கெட்டை கணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. ஸோ ZIG ZAGங்கிறது இருக்கிறதுலையே பேசிக்கான ஒரு இண்டிகேட்டர் சரிங்களா. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, லைன் இங்கே வந்திருக்குது, இந்த மார்க்கெட் இங்கே வரைக்கும் வந்திருக்குது, அதுக்கப்புறம் மேலே போயிருக்குது, மார்க்கெட் இந்த இடத்துல முடியுது, இங்கே வரைக்கும் தான் வந்திருக்குது. தென் அது அப்படியே கீழே காமிக்குது, மறுபடியும் மேலே போகுது, மறுபடியும் கீழே வருது. ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி போகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லைன் ZIG ZAG போயிட்டுருக்கு. அதாவது மேலே கீழே மேலே கீழே இப்படி ZIG ZAG போகிறதுனால தான் இதை ZIG ZAG இண்டிகேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு ஒரு ஹை ஒரு லோ 2 வால்யூம் வரும். இப்போ இந்த இடத்துல வரும்போது இதோட, அதாவது இந்த ZIG ZAGோட அல்கோரிதம் காமிச்சு கொடுத்துரும். மார்க்கெட்டு நல்லா அப்பில், அதாவது ஓவர் பையில் வந்திருக்குது, இந்த அளவுக்கு வந்திருக்குது. ஸோ இங்கிருந்து மார்க்கெட்டு டவுன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 80% கரெக்டாக இருக்கும், டவுன் அடிச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துருச்சு. கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மார்க்கெட் இங்கே நிற்கிது, டோட்டல் டவுனில் லாஸ்ட் வீக்கு சரிங்களா, டோட்டல் டவுனில் நிற்கிது. இப்போ ZIG ZAGம் இங்கே ஸ்டாப் ஆகிருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ZIG ZAG சொல்லுது. ஏன்னா இது டோட்டல் டவுனில் அப்படியே கம்ப்ளீட் ஆகி நிற்கிது பார்த்தீங்களா. இப்போ இங்கே எப்படி நின்றுச்சோ அதே மாதிரி இங்கே நிற்கிது. இனி மார்க்கெட்டு அப்படியே மேலே ரிவேர்ஸ் ஆகும்போது இந்த ZIG ZAG லைன் ரிவேர்ஸ் கொஞ்சம் அப்படியே திரும்பி காமிச்சிடும். ஸோ இப்படி திரும்பி காமிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆயிரும். எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆயிரும் சரிங்களா. இந்த மாதிரி லைன் ஃபார்ம் ஆகும்போது மார்க்கெட் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? மேபி அப்போ நம்ம எப்படி ஆர்டர்ஸ் போகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ZIG ZAG லைனு இந்த மேலே டாப்பில் வரும்போது செல்லு போட்டுடணும். அப்போ நமக்கு டைரெக்டாக ப்ராஃபிட் வந்துடும். பெரிய ஒரு மைனஸுக்கு போய் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண அவசியம் இல்லை, டைரெக்டாக ப்ராஃபிட்டுக்கு வந்துடும். இந்த இடத்துல வரும்போது நம்ம தைரியமாக பை போட்டுடலாம். ஏன்னா ZIG ZAGங்கிற இண்டிகேட்டர்ஸை பொறுத்தவரை இங்கே பை, இந்த இடத்துல பைக்கான சிக்னல் காமிச்சிட்டாங்க. ஸோ இங்கே நம்ம பை பண்ணிக்கலாம். மார்க்கெட்டு மேலே தான் போகும் சரிங்களா.
இன்னொரு விஷயம், நம்ம ஆல்ரெடி போன வாரம் போட்ட ஆர்டர் வந்துட்டு ப்ளஸில் போயிட்டுருக்குது, $13 ப்ளஸில் போயிட்டுருக்கு. சிக்ஸாக் இண்டிகேட்டரை பொறுத்தளவில் இவ்வளோதாங்க. மார்க்கெட் சிக்ஸாக் வைஸில் மேலே கீழே இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். மேக்ஸிமம் டாப்பு டச் ஆச்சுன்னா செல்லு போட்டுடணும், மேக்ஸிமம் டவுன் டச் ஆச்சுன்னா பை போட்டுடணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணால் 80% மார்க்கெட் மிஸ் ஆகாமல் நமக்கு ப்ராஃபிட்டு கிடைக்கும். மிச்சம் இருக்கிற 20% சப்போஸ் எங்கேயாச்சும் இந்த இடத்துல எங்கேயாச்சும் மிஸ் ஆச்சுன்னா வச்சுங்களேன், ஒன்றும் பயப்பட வேணாம். அதை நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ப்ளஸில் கொண்டு வந்துடுவோம். நம்மளுடைய ட்ரேடை பொறுத்தளவில் நமக்கு எந்த ஆர்டருமே லாஸ் ஆகாது. ஒன்ஸ் ஒரு ஆர்டர் மைனஸ் ஆனாலும் அந்த ஆர்டரை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ப்ளஸில் கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? ஸோ எதுக்காக இது சொல்கிறோன்னா, நீங்கள் டைரெக்டாக போடுற ஆர்டரு டைரெக்டாக ப்ளஸில் கிடைக்கிற மாதிரி நம்ம ஏதாச்சும் செட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா? அதேமாரி இது மைனஸ் ஆனாலும் யாரும் வரியடாக வேணாம். அந்த மைனஸையும் நம்ம ப்ளஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு நம்மக்கிட்ட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி ஆர்டர் போடணும், இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ சிக்ஸாக்கில் எப்படி ஆர்டர் போடணும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த இண்டிகேட்டர்ஸை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.